அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு பெற்றோர் அடித்து உதைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் 1ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள் பெற்றோர்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் பள்ளியான செயின்ட் ஜோசப் பள்ளி. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக பெற்றோர்கள் புகார் அடுத்து அந்த பள்ளியில் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பில் கெமிஸ்ட்ரி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் அந்த 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருமே அந்த பள்ளியை முற்றுகையிட்டு அந்த ஆசிரியரை கடுமையாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலை தவளக்குப்பம் பகுதி 4 முனை சந்திப்பில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசிரியரை தற்பொழுது காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிற நிலையில உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உறவினர்கள், அந்த பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவருமே தற்போது இந்த சாலை மறியலானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்தானது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, தொடர்ந்து 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த ஆசிரியர் போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியரின் பின்புலம் வெளியாகி இருக்கிறதா? தொடர்ந்து அவர் வேறு ஏதேனும் மாணவிகளிடம் அதுமாரி சில்மிசத்தில் ஈடுபட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக இந்த பாரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சிறிய வயது நபராகத்தான் உள்ளார். இவர் அந்த செயின்ட் ஜோசப் பள்ளியில் படித்து வரும் அந்த 12ஆம் படித்து வரும் மாணவிக்கு ஒருவர் இவர் இந்த தொல்லையில் ஈடுபட்டது ஏற்கனவே இந்த புகாரானது எழுந்திருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த 1ஆம் வகுப்பு மாணவிக்கும் இந்த பாலியல் சீண்டல் கொடுத்திருக்கிறார். இவர் இதே வேலையில் தான் அந்த பள்ளியில் ஈடுபட்டதாகவும் அந்த உறவினர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்துதான் அவர் கடுமையாக அந்த பள்ளியில் தாக்கப்பட்டு அந்த பள்ளி நிர்வாகத்தின் முன்பாகவே கடுமையாக தாக்கப்பட்டு காவல்துறையின் முன்பாகவே அவர் ஒப்படைத்திருக்கிறார்கள். காவல்துறை தற்போது அவரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை அடிப்படையில் அவர் உறுதி செய்யப்பட்டால் காவல்துறையினர் அவர் கைது செய்யப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரியப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் மீது இவர் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறார். ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார். தற்போது சிறிய மாணவியாக இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் இதே போன்ற தொல்லை கொடுத்திருக்கிறார். இதனை கண்டிக்காத அந்த நிர்வாகத்தை கண்டித்து தற்போது மிகப்பெரிய அளவில் இந்த சாலை மறியலானது ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் சார்ந்தும் நிலையில இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.